அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலை போல வாழ வேண்டும். ஒரே விண்ணிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலை போல ஆட வேண்டும். ஒரே மண்ணிலே ஒரே விண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதுவும் அந்த பறவை போல சிறகடித்து பறக்க வேண்டும் நீங்கள். இதுதான் உண்மையான இளமை பருவம் என்பது. இளமை பருவம் என்பது ஒரு கண்டிப்பான பருவம் அல்ல. மாறாக அந்த பறவை எப்படி சிறகு விரித்து பறக்கிறதோ, உயரை பறக்கிறதோ, தன்னுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் சேர்த்து நீங்கள் எப்பொழுது உயரை பறக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் இளைஞர்கள், வலிமை மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், அதிகாரம் மிக்கவர்களாக மாறுகிறீர்கள். அதோ அந்த அலை போல ஆட வேண்டும், ஆட வேண்டும். ஆடிய வாழ்க்கையில் ஆடை மண்ணுக்கே சொந்தப்படா. இந்த வாழ்க்கை தான் நாம் ஆட வேண்டும். ஆட வேண்டும்னா என்ன? தரியிட்டு ஆட வேண்டுமா, அல்லது இந்த சுய நலத்திற்காக ஆட வேண்டுமா, இந்த உலக போக்கான வாழ்க்கையில் ஆட வேண்டுமா? அதை சொல்கிறது இல்லை. எப்படி அலைகள் தன்னுடைய அலைகளோடு தன்னுடைய அன்பையும் தன்மையும் பாசத்தையும் பிறருக்கு அலைகள் வீசுவதின் வழியாக தன்னுடைய மகிழ்ச்சியை பிறருக்கு எடுத்துரைக்கிறதோ, அதே போல இந்த இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லோருக்கும் மகிழ்ச்சியானவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் விவேகானந்தர் சொல்கிறார். என்ன சொல்றாரு? 10 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த சமுதாயத்தை, இந்த நாட்டை உயர்ந்த வழிக்கு எடுத்துச் செல்கிறேன் என்று சொல்கிறார். ஆக இளைஞர்கள் என்பவர்கள் வெறும் கண்டிப்பானவர்கள் அல்ல, மாறாக இளைஞர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அன்பானவர்களாக, பண்பானவர்களாக, வலிமை மிக்கவர்களாக, துணிப்பானவர்களாக, எல்லா காரியங்களும் சாதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் விளக்க வேண்டும் என்பதை தான் விவேகானந்தா குறிப்பிட்டார். அவரும் கேட்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் இளமையோடும் துணிப்போடும் அதிகாரம் மிக்கவர்களாகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் வலிமை மிக்கவர்களாகவும் எல்லா காரியங்களும் சாதிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். மாறாக இந்த உலக போக்கான காரியங்கள் நீங்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். விடக்கூடாது. எப்பொழுதுமே நல்ல எண்ணத்தோடு, நல்ல சிந்தனையோடும், நல்ல ஆற்றலோடும் பயணிக்கிறவர்கள் உங்களுடைய எதிரான வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமையும். நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 20:29. நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 20:29. இளைஞருக்கு உயர் அளிப்பது அவர்களது வலிமை. இளைஞர்களுக்கு உயர் அளிப்பது என அவர்களுடைய வலிமை. முதியோருக்கு பெருமை தருவது அவர்களுடைய நரைமுடி. நம்ம என்ன செய்யணும்? எங்களுக்கு பெருமையாக ஆகணும், நான் வலிமை மிக்கவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? வெள்ளையான முடியையும் கருப்பா மாத்திட்டு இருக்கணும் இல்லையா? ஆனால் என்ன சொல்கிறது? முதியோருக்கு பெருமை தருவது அவர்களது நரைமுடி. உங்களுக்கு ஆற்றல் அளிப்பது, உயர்வு அளிப்பது எது? உங்களுடைய வலிமை. ஆக எனது பங்கினுடைய இளைஞர்களிடம் பெண்கள், நீங்கள் வலிமை மிக்கவர்கள், துணைப்பாளர்கள், எந்த காரியத்தையும் நாங்கள் சுமந்து போய்விடக்கூடாது. குடும்பத்தில் கஷ்டம்தான் இருக்கும், துன்பம்தான் இருக்கும், துயரம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அத்தனையையும் கடந்து நீங்கள் எதிர்நீச்சல் போடுகின்றவர்களது வாழ்க்கையில் சரித்திரம் படைக்க முடியும், வெற்றி படைக்க முடியும் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும், உயர்ந்து போக வேண்டும். ஆனால் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போய்விடக்கூடாது. தன்னுடைய தந்தை இப்படி இருக்கிறார்கள், தன்னுடைய தாய்க்கு இப்படி இல்லையே என்று நீங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. அவர்கள் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார்கள், அதுவே போதும். இருவரையும் உங்களை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள், அது போதும். இனி வாழ்க்கை என்பது உன்னுடைய கையில். நீ நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். இதுல விவிலியத்துல இளைஞர்கள் இளமைகள் யார் யார் இருப்பாங்க தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். விவிலியத்தில் யார் யாரெல்லாம் இளைஞர்களாக இருந்து சாதனை படைத்திருக்கிறார்கள்?
சொல்லுங்கப்பா, அதுதான் கோயிலுக்கு வாங்கன்னு ஞாயிற்றுக்கிழமை தூங்கிட்டு இருக்கிறார். விதியை எடுத்து படிக்கன்னு சொல்றது வெளியே நாங்கள் ஹாஸ்டல் இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், ஞாயிற்றுக்கிழமைகளையும் கடந்த நாள் திருப்பதியில் நோக்கிக்கிறாங்க இருக்கிறோம். இது நாம் சாப்பிட நாங்கள் இப்பொழுது ஒன்று தெரியவில்லை. முதலாவதாக சாப்பிட்டு இளைஞனாக இருந்த பொழுது ஏழிடம் ஒப்படைக்கப்படுகிறார். ஏழிடம் ஒப்படைக்கப்படுகிற பொழுது ஆண்கள் யாரும் பேசுகிறார், அந்த சாமுவேல் பேசுகிறார். சாமுவேல் என்று அழைக்கப்பட்டது கடவுள்தான் அழைத்தார் என்பதை உணராத அந்த இளைஞன் சாமுவேல் யாரை தேடி செல்கிறார், ஏலியாகிய ஒரு குருவை தேடி செல்கிறார். குருவே, நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீர்களா? இல்லை, நான் கூப்பிடவில்லை. மீண்டும் தன்னுடைய குருவை கேட்டாய் என்றால் ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று அனுப்புகிறார். அதன்படியே சாமுவேல் உணர்கிறார். ஆண்டவருடைய குரலை கேட்கிறான். ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணிக்கிறான். ஆகவே இளைஞர்களும் நீங்கள் யாருக்கும் செவி சாய்க்க வேண்டும். முதலில் பெற்றோர்களுக்கு செவி சாய்க்க வேண்டும், இருவருக்கும் செவி சாய்க்க வேண்டும். அதற்கு முதன்மையாக நாம் யாருக்கு செவி சாய்க்க வேண்டும்? படைத்த இறைவனுக்கு செவி சாய்க்க வேண்டும். படைத்த இறைவனுடைய உலகம் செவி சாய்க்க வேண்டும். யார் யாருடைய உலகம் செவி சாய்த்து நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து, ஆண்டவருடைய பொருளுக்கு செவி சாய்த்து நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது, நம்மை முழுமையாக அவரிடம் படுக்கின்ற பொழுது நிறைந்த அருளையும் ஆற்றலையும் ஆசிரியையும் ஆண்டவர் பேச முடியாத தன்மையையும் நீங்கள் நாம் பெற முடியும் என்பதை உணர வேண்டும். இரண்டாவது இறைவன் யார் தெரியுமா? இரண்டாவது இறைவன் தாவீது. தாவீது என்ன செய்கிறார்? சிறியவனாக இருக்கிறான். இந்த சிறியவனா, இந்த பொடியனா என்னோட எதிர்விட போகிறான், என்னை கொல்ல போகிறான், என்னோட போரிட போகிறான் என்று அதிகாரத்தில் யார் உட்பட வைத்தது? கோலியாத் உட்பட வைத்தார். ஆனால் தாவீது என்ன செய்தார்? தன்னுடைய கவனின் வழியாக, ஒரே ஒரு கல்வின் வழியாக, சிறு கல்வின் வழியாக அவனை வீழ்த்தினாரா இல்லையா? எங்கே வந்தது ஞானம்? எப்படி வந்தது ஞானம்? அந்த தாவீது என்ன செய்தார்? தன்னை ஆண்டவரிடம் ஒப்படைத்தார். இவனை கொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கட்டும், ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்கட்டும் என்று சொல்லி கல்லை எறிகிறான். அவன் கீழே சரிகிறான். அது தாவீது யாருடைய இருந்தால் ஆண்டவரோடு இருந்தான். ஆனால் நம்ம யாரோடு இருக்கிறோம்? இளைஞர்களே, இளவெண்களே, யாரோட இருக்கிறோம்? சொல்லுங்கப்பா. செல்போன் அதுதான் என்னுடைய உயிரோடு என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலரை யாராவது உதவிச்சுட்டாலே அந்த நட்பு பாதிக்கப்படுகிறது, உறவு துண்டிக்கப்படுகிறது. ஏன் அடுத்தவர்கள் ஏன் தொடர்ந்தாது, ஏன் வீட்டார்கள் தொடர்ந்தாது, ஏன் நண்பர்கள் தொடர்ந்தாது, ஏன் நம்முடைய எல்லாமே தெரிந்து போய்விடும் என்பதற்காக யாரையும் எவரையும் அவற்றை தொடர்ந்த பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக அந்த செல்போனை என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் செய்யணும். அதற்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறோம். அதற்கான காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். அத்தகைய வாழ்க்கையாக இருந்தால் தாவீது இல்லையே. தாவீது என்ன செய்தார்? ஆண்டவரோடு இருந்தார். ஆண்டவருடைய ஆட்சி அவருக்கு இருந்தது, ஆண்டவருடைய வலிமை அவருக்கு இருந்தது. இளைஞர்களே, இளம் பெண்களே, நீங்கள் உங்களிடம் இருக்க வேண்டியது யார்? ஆண்டவர் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆற்றல் வல்லமையின் வலிமை உங்களிடம் செயல்படுகின்ற நீங்கள் மென்மேலும் வெற்றி அடைகிறீர்கள். அடுத்த யோசேப்பு யார் வைக்கப்பட்டனர்? தன்னுடைய உடன்பிறந்தவர்களால் வைக்கப்பட்டனர். தன்னுடைய உடன்பிறந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? கிணற்றில் தூக்கி வீசுகிறார்கள். கிணற்றிலிருந்து அவன் எடுக்கப்படுகிறான். மீண்டும் அவன் விற்கப்படுகிறான். விற்கப்பட்ட பிறகு எகிப்துக்கு செல்கிறான். எகிப்துக்கு சென்ற பிற்பாடு அவன் என்ன செய்கிறான்? ஒரு உயர்ந்த அதிகாரியாக நியமிக்கப்படுகிறான். உயர்ந்த அதிகாரியாக நியமிக்கப்படுகிற அவன் என்ன செய்கிறான்? கனவின் மன்னனாக திகழ்கின்றான். அரசன் கனவு காண்கின்றார். அந்த கனவுக்கு அவருக்கு விளக்கம் தெரியவில்லை. அந்த அரசுடைய கனவிற்கு யோசேப்பு விளக்கம் அளிக்கிறார். யோசேப்பு தகுந்த விளக்கத்தை கொடுக்கிறார். தகுந்த விளக்கத்தை கொடுத்த பிற்பாடு என்ன நடக்கிறது? அந்த ஓராண்டு, அந்த பல ஆண்டு
வேண்டும் என்றால் நாம் சேமிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலையும் கருத்திலையும் யாருக்கு கொடுக்கிறார்? அரசனுக்கு கொடுக்கிறார். அப்ப இளைஞராக இருந்த அவரிடம் என்ன இருந்தது? ஞானம் இருந்தது, அறிவு இருந்தது, கருத்து ஆலோசனைகள் இருந்தன, எல்லாம் உள்ளடக்கி கொண்டிருந்ததனால அவர் என்ன செய்தார்? அரசனுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது. அந்த ஞானத்தையும் அறிவையும் கல்வியையும் யாருக்கு? ஆண்டவர் கொடுத்தார். அப்படி என்றால் இளைஞர்களே, இளம் பெண்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும். ஏதோ மற்ற காரியங்களுக்கு நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரை நம்பிக்கை கொள்வதுதான் சிறந்தது என்பதை எடுத்து எண்ணி வாழுங்கள். சரி சாமி, இவ்வளவு ஆண்களையே பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, என் பெண்களுக்கு யாரும் இல்லையா? இளைஞர்கள் யாரும் இல்லையா? யார் இருக்கா? நீ கேட்கும்போது தெரியும். தன் தலைவர்கள் இருக்கும்போது விவாதத்தில் இருக்கிறதே தெரியும். எங்களுக்கு சொல்ல முடியல, யார் நீ தான் சொல்லணும், சொல்லி பார்ப்போம் யார் இருக்கா? அது ஏன் கேட்கிறிய? இப்படியாக கூட தெரிஞ்சுக்கிற மனத்தை வந்து எஸ்தர், இளவரசி எஸ்தர் என்ன செய்கிறார்? இளவரசி எஸ்தர் தன்னுடைய இனத்தை பாதுகாத்தார். நம்ம பாதுகாக்கணுமா? யாராவது சொல்லி ஒதுக்கிப்போம். எந்த பெண்ணாவது யாருக்காவது எவருக்காவது யார் உதவி செய்கிறாரா? இல்லை, ஒதுக்கிப்போம். ஆனால் நிறைய பெண்கள் இருக்கிறார், நிறைய இளம் பெண்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அடிக்கடி நான் பார்ப்பது ஒரு பெண்மணி மது விலக்குக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தந்தை இருக்கிறாரா? எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. இப்பதான் அதிக பேச்சு வருது. நிறைய இளம் பெண்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கருத்து சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், இனத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் போராடுவோமா? நாம் விலகி போகிறோம். எதற்காக? எதற்கு இந்த நாசத்தை போய் நுழைஞ்சுகிறது? எதற்கு இந்த சாப்பிட்டை நுழைஞ்சிருக்கோம்? எனவே வேண்டாம் சொல்லி ஒதுக்கி கொடுக்கிறோம். அப்படி அல்ல. ஆனால் எஸ்தர் இளவரசி என்ன செய்தார்? தன்னுடைய இனம் அழித்து போயிருக்கிறார் என்பதற்காக எஸ்தர் போராடுகிறார், வெற்றி பெறுகிறார், தன்னுடைய இடத்தை பாதுகாக்கிறார். அதுபோல இளம் பெண்களும் இளைஞர்களும் அப்படிப்பட்ட வீறு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வீறு கொண்டு எழ வேண்டும். துணிவை மிக்கவர்களாக இருக்க வேண்டும். துணிவை மிக்கவர்களாக இருக்க வேண்டும். துணிவு கொள்ள வேண்டும். ஆனால் இருக்கிறது கோடை கடத்தாக இருக்கிறது. துணிவு வரவே மாட்டேங்கிறது. ஏன்? என்ன காரணம்? எல்லா அடிமையும் அந்த தன்மையிலிருந்து விடுபடுகின்றவர்களால் எல்லா இடங்களுக்கும் எழுச்சியூட்ட முடியும். நீங்களும் சீராக எழுத முடியும் என்பதை எண்ணி வாழும். கடைசியாக 1 தீமோத்தேயு 4:12 வசனம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம். நீ இளைஞனாக இருப்பதானால் யார் உன்னை தாழ்வாக கருதாக இருக்கட்டும். நான் சொல்லல, தீமோத்தேயு சொல்ற. நீ இளைஞனாக இருப்பதால் யார் உன்னை தாழ்வாக கருதாக இருக்கட்டும். யாரு? அந்த ஆர்கிமேரியா போனோம்னா ஒன்று சொல்லிட்டு போறான். அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, சொல்லிட்டு போகட்டும். காசு பணம் இல்லை, சொல்லிட்டு போகட்டும். நகரத்தை இல்லை, சொல்லிட்டு போகட்டும். எதுவுமே இல்லை, சொல்லிட்டு போகட்டும். யார் நான் தாழ்வாக நினைக்கணும்? யார் என்னுடைய எண்ணத்தை, என்னுடைய சிந்தனை தாழ்வாக கொண்டு போகணும்? அவன் நினைத்து கொள்ளப்படும். ஆனால் உள்ளது உயர்வாக யாருடைய என்னுடைய இருக்கிறது. ஆகவே அவற்றை மட்டும் நீங்கள் உங்களுடைய கருத்தில் கொள்ளுங்கள். இன்று ஏற்படுத்தும் யாரும் இறந்துவிட்டால் என்னை கூற்றி போகலாம். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டாம்? என்னுடைய விளக்கை, என்னுடைய இடத்தை சீர்தூக்கி பார்த்து நான் உயர்ந்து கொண்டே செல்வேன் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படுத்தி எழுந்ததாக நீங்கள் பேசுகிறவர்கள். அடுத்ததாக பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றிலே விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் உள்ளது. கடைசியாக கட்டளை போறாரா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? பேச்சு நல்லா இருக்கணும், நடத்தை நல்லா இருக்கணும், அன்போடு இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், தூய்மையோடு இருக்கணும். இவற்றையெல்லாம் பார்த்து இது படிக்கிறவங்க பணிமயமாக மாறி இருக்கணும் தான். என்ன படிக்கையா? நான் ஜிபிகவா அவர் சொல்லணும். பணிமயமா
அப்படியே அமைதியா இருக்கும், அன்பா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அடுத்தவரை பார்த்து சொல்லணும். சரியா? அத்தகைய வாழ்க்கை தான் எல்லோருமே வாழ வேண்டும், எல்லோரும் இருக்க வேண்டும். அன்பையும் பண்பையும் பாசத்தையும் வலிமையும் ஆற்றலையும் துணிவையும் கொண்டு வாழ முற்படுங்கள். இறைவன் உங்களோடு இருக்கட்டும். வல்ல இறைவன் நல்லது புரிவாராக. ஆமென்.